செக்கு கிடையாதுமா, கேஷ் தான் தரதா சொல்லியிருக்காங்க. ஹலோ 1 2 3 4 5 6 7 ABCD நொப்பந்தாடி. சார் ஹலோ ஹாய் கா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்காந்தா இருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் முடியாம கிடந்தேன் சார். இது உங்கள் ஐயா உட்காந்துருக்காங்கல்ல? ஆமாம். ரெண்டாவதா நல்லா பாருங்களேன், எங்கள் அப்பா மாதிரியே இருக்கார் சார். அதனால தான் இங்கே வந்து உட்காந்துட்டாங்க போல இருக்கு. எதுக்கு? மகளை பார்க்க. மருமையை வீட்டுக்கு விட மாட்டார், அதனால இங்கே வந்திருப்பாங்க. அப்படி இல்லை அப்பா, நான் பேசுவாங்கப்பா. பேசு சாமின்னு சொல்றார். பேசு அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, பேசு சாமி. மஞ்சண்ணா நான் பேசவா? கேளு. அக்கா ராணி அக்கா நான் பேசவா? ஜெயண்ணா சார். என் காலம் மட்டும் தொட்டாத. ஏன் சார்? போன வாரம் தொட்ட ஒரு ஜோடி செருப்பு காணாம போச்சு. நான் ஏன் பேசவான்னு பர்மிஷன் கேட்டேன். வயசுல பெரியவங்களை ஒரு பொழுது எதிர்த்து பேசக்கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா சொல்லி வளர்த்திருக்காங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு தடவை ஜோர கை தட்டல் மட்டும் கொடுங்க சார். உண்மையிலே வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. மாமியால அடிச்சு விரட்டி 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களோ? சொல்லணும்ல. உங்க மாமியார் எங்க இருக்காங்க? எங்க வீட்டுல இருக்காங்க. எது மாமியானா கசக்குதா, உங்க பெத்த பிள்ளைனா இனிக்குதோ? என் மாமியா என் மாமனாருக்கு தான் இனிக்கணும், எனக்கு இனிச்சு என்ன போகுது? இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு. இதோ உமாநாத் அண்ணாக்கு நல்லா இருக்குன்றான். மஞ்சனாக்கு சூப்பர்ன்றான். அண்ணா செல்வனாக்கு இதோ தம்பிக்கு அவனுக்கு என்னயா? இப்ப நான் முறைப்படி ஆரம்பிக்கிறேன் சார். 300 நாட்கள் என்னை கருவறையில் சுமந்தவளை. ஆத்தாடி கவிதைடா. 300 நாட்கள் என்னை கருவறையில் சுமந்தவளை, கல்லை பெற்றிருந்தாலும் கடவுளாக நினைத்திருப்பாய். அதையாவது பெற்றிருக்கலாம். கல்லை பெற்றிருந்தாலும் கடவுளாக நினைத்திருப்பாய். என்னை பெற்றவளை என்ன சுகம் கண்டாயோ? எனக்கு தமிழையும் தமிழ் பாளையம் ஊட்டியை நான் அன்னையை முதலில் நான் வணங்குகின்றேன். நல்ல ஒரு தடவை ஜோரா கைத்தட்ட கொடு. ஜோரா கைத்தட்டுக்க பாப்பாவை கம்பி மேல நடக்க விடுவேன். ஆமா. நீங்க என்ன சாதாரண நடுவரா சார்? மஞ்சுநாதன் வந்தாரு, உங்களை பத்தி ஏதாவது வர்ணிச்சாரா? இல்லையே. மஞ்சுநாதன் சார் வர்ணிச்சிங்களா? அவர் யார் சார்? ஒரு ஆண். நீங்க ஒரு ஆண். கண்டுபிடிப்புடா. அப்பா நீ ஆம்பளை நானும் ஆம்பளை ஆம்பளா. என்ன இப்படி சொல்ற? ஒரு ஆண் ஒரு ஆணை வர்ணிக்கலாம்ல? வர்ணிக்கலாம்ல சார்? வர்ணிக்கலாம். என்ன முறையாவது நடுவரு மாமே நீங்க வர்ணிச்சா என்ன மச்சான்? வர்ணிக்கணும்ல சார்? ஒரு ஆண் ஒரு ஆணை வர்ணிக்கணும். வர்ணிச்சாரா? இல்ல. இல்ல. தனி மரம் தோப்பாகாது. தனி மனிதன் தனித்து நின்றால் வாழ முடியாது. ஒரு கை தட்டினா ஓசை வராது. ஒரு ஆணை ஒரு பெண் வர்ணிச்சாதான் நல்லா இருக்கும். ஒரு கை தட்டினா ஓசை வராது. நான் சொல்றேன் வரும்னு. எப்படி சார் வரும்? இங்க வாவே. என்னது? ஒன்னு தட்டினா தன்னால வரும். அப்படி வர்ணிக்கணும்னா பாண்டிச்சேரி கௌதமி வரணும் சார். நீங்க என்ன சாதாரண நடுவரா சார்? தீபாவளிக்கு எல்லாருக்கும் வெடி பாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர். ஆயுத பூஜைக்கு பொரி பாக்கெட் வாங்கி கொடுத்த நடுவர். போன வருஷம் பொங்கலுக்கு கரும்போடு கட்டோட கரும்பு கொடுத்த நடுவர். நல்ல வேளை நீ பிப்ரவரி 14 காதலர் தினத்துக்கு வரல. ஆமா. நாங்கெல்லாம் ரோசா பூ வாங்கிட்டு வந்திருந்தோம். கடைசியில் அந்த அம்மாட்டான் கொடுத்துட்டு போனோம். அப்புறம் அது ஆண்டவர் கேட்டல இவன் கடை ஓட்டுருச்சு, எவனும் வாங்கல. பூ விற்கலையா? எவன் வாங்குவான் இதுகிட்ட? அப்படிப்பட்ட உங்களை வர்ணிக்கணும் சார். பாண்டிச்சேரி கௌதமி வர்ணிக்க நிமித்த நேரம் இல்லை. உட்காருங்களேன் நல்லா. இப்ப நான் வர்ணிக்கிறேன். காதல்னா ரோஜா, பாட்டுனா இளைய ராஜா, சிங்கன்னா காட்டுக்கு ராஜா, அருமையான நடுவர்னா அவர்தான் மகாராஜா. நல்ல ஜோர கை தட்டுங்க. உனக்கு இன்னைக்கு 500 ரூபாய் சம்பளம் கூட. உடனே ஜிபே பண்ணுங்க சார். ஜிபே வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாது? நம்மகிட்ட ஜிபே இல்ல. 2 செல் வச்சிருக்கீங்க ஆண்ட்ராய்டு. என்கிட்ட ஜிபே இல்ல, அப்புறம் ஜிபே இருக்கும். அவர் போன்ல ஓனர் பச்சை துண்டு ஜிபே இருந்தா அனுப்பி விடுறேன். 500 ரூபாய் உடனே பண்ணி விடுங்க. 500 பேலன்ஸ் இல்லைங்க. அந்த காலம் பேலன்ஸ் இல்ல போய் சொல்றான். இவன் செல்லுல பேட்டரியே இல்ல. அந்த காலத்து ஆட்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்காது, நிக்கவும் பேலன்ஸ் இருக்காது, பேசுறதுக்கும் பேலன்ஸ் இருக்காது, ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்காது. ஏதாவது வந்ததுல இருந்து பேச வேண்டியது. ஆனா நான் வர்ணிச்சு பாடுறேன் சார். இந்த காலத்து திரை இசை பாட்டு கலர் வண்ண கோலங்கள் தான் நல்லா இருக்குன்னு சொல்றேன். நான் உங்களை வர்ணிச்சு பாடுறேன் சார். கலர்ஃபுல்லான மீன் தான். கலர் கலரா மீன் இருந்தா கூட அதுதான் தொட்டியில இருக்கும் பாதுகாப்பா. கருப்பு கலர்ல மஞ்சுநாத மாதிரி தான் கறி சட்டியில தான் வெந்துட்டு இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஒன்னு தெரிஞ்சுக்க. என்னது? கலர் கலரா மீன் இருந்தா மீன் தொட்டியில இருக்கும். அதனால ஒரு மனுஷனுக்கு பிரயோஜனம் கிடையாது. எங்களை மாதிரி கருப்பா இருக்க மீன் தான் வாழ்க்கைக்கு உணவாகி மக்களை தெம்பா வச்சுக்கிறது. எங்களை மாதிரி மீன் தான். அடே அப்பா, இத்தனை பேர் கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எல்லாம் மீன் குழம்பு சாப்பிட்டுருக்காங்கன்னு அர்த்தமோ? இல்ல, மீன் குழம்பு விரதத்தினால சாப்பிடலன்னு அர்த்தம். வந்ததுல இருந்து நான் வர்ணிக்கிறேன் சார். நீங்க 4 வச்சுக்கினே
நீங்க 5 வச்சீங்க. சுதி சுதி வச்சீங்க. சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலாபுருஷன் விருது வாங்கினால் சுதிப்படி தான் பாடுவாங்க. அது என்ன மணிடா? அது பணிய விளம்பரம்டா, பண்டிப்பல. இந்தா போ, நாளைக்கு போ. இந்தா சொல்றான் பாரு, கலைமாமணி விருது வாங்கனவங்க. அதனாலதான் சுதிப்படி தான் பாடுவாங்க. எங்க அப்பா அப்படி வளர்த்திருக்காரு சார். நல்லா வளர்த்தான்டா. அப்ப வளர்ந்ததும் இல்லாம ஒண்ணு எப்படி வளர்த்தாரு தெரியுமா? அப்படி வளர்த்து விட்டாலும் ரொம்ப நாட்டுல அப்படி வளர்த்து விட்டாலும் இன்னைக்கு எப்படி பாடிட்டு இருக்கோம். உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாடத்தோணும், உன் கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும், சிந்து மேலே நாட்டு போல நாட்டு மேலே துளி காட்டு போல. உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாடத்தோணும், உன் கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும். இப்படி பாடணும் சார். என்ன அந்த காலத்து திரை இசை பாடு வந்த உடனே மஞ்சுநாதன் சார் சொன்னார், அந்த காலத்துல உள்ள பாட்டெல்லாம் பாடல் அல்ல பாடம்னு சொன்னார். அந்த காலத்துல படிக்கல பாடம் நடத்துறாங்க சார். உங்க அம்மா என்ன சார் படிச்சிருக்காங்க? எங்க அம்மா 8ஆம். உங்க அப்பா என்ன படிச்சிருக்காங்க? 10ஆம். உங்க மனைவி என்ன படிச்சிருக்காங்க? MA B.Ed. 8வது படிச்ச உங்க அம்மாவுக்கு MA B.Ed படிச்ச மருமக கேக்குதோ? ஏன் 8வது படிச்ச பொண்ணை கட்டிட்டு போக வேண்டியதானே சார்? நான் கல்யாணம் பண்ணதுல உனக்கு என்ன வைத்தறிச்சேன்? தட்டுக்கேக்க கைய பெண்கள்லாம் என்ன சார் நியாயம் நான் கேக்குறேன். நான் படிச்சிருக்கேன், நான் படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணதுல உனக்கு என்ன? மஞ்சுநாதன் என்ன படிச்சிருக்காரு? அவர் கேட்டரிங். கேட்டரிங் பாஸா பையில 10வது ஃபெயில். கேட்டரிங் சொல்லிக்கிட்டுறான். பச்சை துண்டு போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களே மஞ்சுநாதன். உண்மையிலே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சு ஹோட்டல் வச்சு 33 லட்சம் ரூபாய் கடனாகி தெருவில் தெரிஞ்சான். எனக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க சார். அந்த காலத்துல உங்க அம்மா படிக்கல, உங்க அப்பா படிக்கல, இன்னைக்கு நீங்க உங்க மனைவி இன்னைக்கு வர்ற உங்க பிள்ளை கூட நல்லா படிச்சு ஒரு ஹை லெவல்ல இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த காலத்து திரை இசை பாட்டா இந்த காலத்து பாட்டா சார் நான் கேக்குறேன். உண்மையிலே அந்த காலத்துல படிக்கல, ஆனா எங்க அம்மா எல்லாம் படிக்கல சார். குளத்துல கரம்பைய தேய்ச்சு குளிச்சாங்க. அவங்களுக்கு 5 அடியில கூந்தல் இருந்துச்சு, 4 அடியில கூந்தல் இருந்துச்சு. இன்னைக்கு பூரா காசுக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டு 1/2 அடி கூந்தல், எளிவாளு கூந்தல் இல்ல 8 முழம் சவரி முடி. இது உங்களுக்கு எலிவாளா? பெருச்சாளி வாள் கொஞ்சம் நீளமா இருக்கு சார். அந்த காலத்துல எல்லாம் கரம்பைய அரைச்சு சிக்கனமா இருந்தாங்க. இந்த காலத்துல சிக்கன இல்லன்னு சொல்றீங்க சார். சீயக்கா போட்டு குளிச்சாங்க, பூரா ஷாம்பு மேக்கப். நாங்க மேக்கப் போட்டுக்கோமா? ஆமா. மகாலட்சுமி பாத்திருக்கீங்களா? அஞ்சலி என்னையும் பாருங்க. மகாலட்சுமி முன்ன பின்ன எவனாவது மகாலட்சுமி பார்த்திருந்தா தானே நம்ம நம்ப. அப்போல இருந்து மகாலட்சுமி மாதிரி இருக்கு. மகாலட்சுமி யாரும் பார்த்தது இல்ல. வந்ததுல இந்த மேக்கப் போடுறோம்னு சொல்றீங்களே சார். சார் நான் ஒத்துக்கிறேன் சார். கலர் வண்ண பாடல்களை இந்த காலத்து திரை இசை பாட்டை கேட்கிற நாங்க மேக்கப் பண்றோமா இல்லன்னு சொல்லல. இப்போ நாங்க இந்த காலத்துல சிக்கனமா தான் இருக்கோம். நிரூபிக்கவா சார்? எங்க நிரூபி. நான் என்ன மஞ்சனா மாதிரி பொத்தாமதோ பேசுற பேச்சாளரா? அத்தாட்சியோட பேசக்கூடிய பேச்சாளர் நடுவுல. அத்தாட்சியோடவே பேசின பேச்சாளர். அந்த அத்தாட்சி எங்க? செட்டில கிடக்கு. அங்க இல்லாம ஏன் இங்க வந்தீங்க? அவன் தான் பொறுப்பு சொல்லியிருக்கேன். நான் கேக்குறேன் சார். பெண்கள் கண்ணிமைக்கு மேல போடுற ஐலைனர் எவ்வளவு ரூபா? ஐலைனர் தெரியல ரேட். எவ்வளவு ரூபா வந்து? 725 ரூபாய். 725 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றோம் சார். ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றமே. நீங்க எங்களை குறை சொல்றீங்கல்ல. ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். ஏன் 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 ஏந்தறது நீ? நான் கேக்குறேன், புருஷெல்லாம் குடிக்கிற குவாட்டர் எவ்வளவு ரூபாய்? நம்மளுக்கு தெரியாது. எவ்வளவு மஞ்சுநாதன்? பாக்ஸ் ஐட்டம் 310 ரூபாய். நாங்க கண்ணிமைக்கு மேல போடுற ஐலைனர் 725 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றமே. பாக்ஸ் ஐட்டம் 310 ரூபாய் போட்டு நீங்க சரக்கு வாங்குறீங்களே, என்ன ஒரு வாரத்துக்கு வச்சு குடிக்கிறீங்களா? 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 1 நிமிஷத்துல யூரின் போறதுக்கு இந்த காலத்து பாடல்களை கேட்கிற நாங்க சிக்கனம் எப்படி சார் சொல்லலாம்? சரியான கேள்வி. கை தட்டுக்கா பெண்கள், ஜோர கை தட்டுக்கா பெண்கள். நீங்க இந்த கண்ணு இமைக்கு மேல போடுற ஐலைனர் 725 ரூபாய். ஆமா சார். ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றீங்க. ஆமா. நாங்க 300 ரூபாய்க்கு குவாட்டர் போட்டு 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 5 நிமிஷத்துல 1க்கு போயிடுறோம். ஆமா. நீங்க சிக்கனமா நாங்க சிக்கனமா? யாரு சிக்கனம்? நீ இந்த கண்ணுக்கு மேல ஐலைனரை போட்டுக்கிட்டு பஸ்ல போனா உன்னை எத்தனை பேர் பாப்பான்? 4 பேர் 5 பேர் பாப்பாங்க. 4 பேர் 5 பேர் பாப்பான். ஆமா. நான் குவாட்டரை போட்டு வேட்டியை உருவிட்டு தெருவில் நின்றா என்ன எத்தனை பேர் பாப்பான் தெரியுமா? ஊரே சுத்தி நின்று வேடிக்கை பாப்பான். தெரிஞ்சுக்க.
அண்ணே ரொம்ப கை தட்டாதீங்கண்ணே. இந்த காலத்து பாட்டை கேட்குற நாங்க மேக்கப் பண்றது தான். நாங்க போற லிப்ஸ்டிக், ஐலைனர், ஹேர் ஆயில், நாங்க போற ஷோப்பு எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் காலாவதி தேதி இருக்கு. இந்த புருஷன் குடிக்கிற சரக்குக்கு காலாவதி தேதி இருக்கா? சரக்குக்கு காலாவதி தேதி கிடையாது. சரக்கு அடிக்கிறவனுக்கு காலாவதி தேதி உண்டு. கை தடுக்கா பெண்கள்லாம். 80 வருஷம் வாழறவன் 40 வருஷத்துல போறீங்களே சார். ஒரு இன்ஜினியரை கட்டிக்கிட்டா அந்த மனைவிக்கு என்ன பேரு? இன்ஜினியர் பொண்டாட்டி. வாத்தியாரை கட்டிக்கிட்டா என்ன பேரு? வாத்தியார் பொண்டாட்டி. டாக்டரை கட்டிக்கிட்டா என்ன பேரு? டாக்டர் பொண்டாட்டி. குடிகாரனை கட்டிக்கிட்டா என்ன பேரு? சொல்லக்கூட சண்டைக்கு வருவாங்க. சொல்ல முடியுமா சார்? பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் சுமக்கிறவ இந்த காலத்து பெண் சார். அவ்வளவு பேச்சு பேசுறாங்களே, கலாச்சாரம் சரியில்லைன்னு. ஒரு குடிகார புருஷன் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்றாரு தெரியுமா? எங்க சொல்லு. நான் சொல்ற கணக்கை நோட் பண்ணீங்க சார். சொல்லு. சிம்பிளா ஒரு கோட்டர் 210 ரூபான்னு வச்சுங்க சார். 50 ரூபாய் சைட் டிஷ், 20 ரூபாய் வாட்டர் கேன், 10 ரூபாய் சிஸ்டர், 10 ரூபாய் கப். எவ்வளவு சார் ஆச்சு? 300 ரூபாய். 300 ரூபாய். ஒரு நாளைக்கு 300னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். 365 300 எவ்வளவு சார்? 1,09,500 ஓவா. யார் சார் சிக்கறல்ல? உங்க அம்மாவா நாங்களா? நாங்க கேக்குறோம். நீ கலப்பிட்டு போட்டா செல்படி நான் வாங்கிட்டு இருக்கேன். கீழ வை பென்சில் பேனாவ. என்ன எழுதுற நீ? பெரிய பென்சில் வச்சு எழுதுறான் பாத்தீங்களா சார்? ஏதோ டிப்ளமா படிச்சான்னு சொல்றீங்க. பென்சில் வச்சு எழுதுறான் சார். ரப்பர் வச்சிருக்கான் சார். ஷார்ப்னர் வச்சிருக்கான். எங்க தூக்கிட்டு வந்தானோ? நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன். இந்த அம்மா என்ன சொல்றாங்க? ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு குடிக்கிறா, ஒரு வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய்க்கு குடிக்கிறியே. ஆமா சார். இது நியாயமான்னு கேக்குறேன். உங்க அப்பாவுக்கு என்ன வயசு? எங்க அப்பாவுக்கு 65 வயசு. 65 வயசு. உங்க அப்பா தண்ணி அடிப்பாரா? எங்க அப்பா அடிக்க மாட்டாரு. அடிக்க மாட்டார். 65 வயசு தண்ணி அடிக்க மாட்டார். அடிக்க மாட்டார். உங்க அப்பா 25 வயசுல குடிச்சிருந்தாருன்னு வச்சுக்க, 40 வருஷம் தண்ணி அடிச்சிருப்பார். ஆமா. இப்ப 40 வருஷமா உங்க அப்பா தண்ணி அடிக்கல இல்லையே. இப்ப 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரா? நாங்க தான் அடிச்சு குடிச்சு முடிச்சு காலி விட்டோம். தண்ணி அடிக்க மாட்டான். 40 லட்சம் ஓவா கையில வச்சிருக்காரா? எங்க அப்பா பத்தி கேட்டாங்களா? எங்களை பத்தி கேட்டா உங்க அப்பனை பத்தி கேட்பான். இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறீங்களே, பீருக்கு முக்கியத்துவம் தரீங்களே, எங்க ஊருக்கு முக்கியத்துவம் தரீங்களா? மானிட்டருக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க மாமியாவுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? பெக்காரிக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்களை பெத்தவங்களுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? ஓட்காவுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்களை பொண்டாட்டிக்கு முக்கியத்துவம் தரீங்களா? நெப்போலியனுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, நெருங்கிய உறவுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? ஏன் சார் டைமண்டுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, 2 பேரும் டைமுக்கு வீட்டுக்கு போறீங்களா சார்? நீ புடவைக்கு முக்கியத்துவம் தரியா? உன் புருஷனுக்கு முக்கியத்துவம் தரியா? நீ ஜாக்கெட்டுக்கு முக்கியத்துவம் தரியா? என் சாதி சனத்துக்கு முக்கியத்துவம் தரியா? நீ நகைக்கு முக்கியத்துவம் தரியா? உன் நாத்தனாவுக்கு முக்கியத்துவம் தரியா? நீ செருப்புக்கு முக்கியத்துவம் தரியா? உன்னை சேர்த்து வச்சவனுக்கு முக்கியத்துவம் தரியா? நீ பொட்டுக்கு முக்கியத்துவம் தரியா? பொட்டை வச்சவனுக்கு முக்கியத்துவம் தரியா? நீ பூவுக்கு முக்கியத்துவம் தரியா? யாருக்குடா சொல்றா? நீ மைக்குக்கு முக்கியத்துவம் தரியா? உன் மச்சனிச்சு முக்கியத்துவம் தரியா? தோடுக்கு முக்கியத்துவம் தரியா? கை தட்டுங்க, நம்ம ஜெயிச்சுட்டோம் சார். இப்ப எதுக்கு கை தட்டுறீங்க நான் கேக்குறேன். நான் சொன்னா தட்டுவாங்க. நாங்க அவ்வளவு டீலிங் சார். இந்த காலத்துல பாரு, என்ன என் பாசத்துக்குரிய, என்னை பாசமாக நினைக்கிற என் ரசிகர்கள் ஒரு தடவை கை தட்டி என் பேரை காப்பாத்திட்டு இது போத சார். நீங்க கை தட்டுங்க வேணான்னு சொல்லல. புருஷனுக்கு நாங்க இந்த காலத்துல முக்கியத்துவம் தரோம். எப்படி தர்றீங்க? என்ன உங்கள மாதிரியா? சைக்கிள்ல வர புருஷன் எப்படி சைக்கிள் வருவாரு? சைக்கிள் ஓட்டுங்க. என் விதியை பாத்தீங்களா? இந்த காசு வாங்குறக்கா நான் சைக்கிள்லாம் ஓட்ட வேண்டிய விதி இருக்கு. சைக்கிள் ஓட்டுங்க சார். பெல் அடிங்க. சைக்கிள்ல வர புருஷன் பைக்ல வர மாட்டாரா? எஸ். பைக்ல வர புருஷன் கார்ல வர மாட்டாரா? கார்ல வர புருஷன் ஏரோப்ளேன்ல வர மாட்டாரா? நினைக்கிறவ இந்த காலத்து பெண் நடுவர்களே. ஏரோப்ளேன்ல போற புருஷன் வெடிச்சு விழுந்து 1 கோடி வாங்கி தர மாட்டானா? இந்த எண்ணம் தானே உங்க எண்ணம். இங்க எல்லாரும் கை தட்டாங்க. நீங்க பிளைட்ல ஏத்த பாக்குறீங்களே. இத்தனை ஆண்கள் கை தட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? வீட்ல நிலவரம் சரியில்லைன்னு அர்த்தம் சார். கிட்னி போனா கூட கிட்னியை குடுக்கிறது இந்த காலத்து பெண் இல்லையா? நீ சட்டினி ஒழுங்கா வச்சா ஏன் இந்த கிட்னி போகுது? உங்களுக்கு கிட்னி போனா கூட அந்த கிட்னி ஒத்த கிட்னியோட நாங்க கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன், ஆஃப் ஆனாலும் ஹஸ்பண்ட், கட்டிங் ஆனாலும் கணவன். நாங்க எப்படி தெரியுமா இந்த காலத்துல வாடுறோம்? கலர் வண்ண கோலத்தோட அந்த புருஷனை முந்தானையில இறுக்கி பிடிக்கிறோம் சார். இறுக்கி பிடிச்ச இழுக்குதையா மனசுக்குள்ள அந்த நினைப்பு, இறுக்கி பிடிச்ச இழுக்குதையா மனசுக்குள்ள அந்த நினைப்பு, கொஞ்சம் தவிக்குதையா மனசுக்குள்ள. சங்கதி ஒன்னாரண்டா ஜாதகம் பாப்போம் கொண்டா, குத்தத்தை பார்த்தாக்க பந்தமில்ல, கோபத்தை பார்த்தாக்க பந்தமில்ல. சிரித்துக்கிட்டா சிரித்துக்குங்க, சிரிக்கியத்தா பொறுத்துக்குங்க. கொடி நடையா போறவரே பொறுத்துருங்க, நானும் வரேன். வேணாயா பூ நினைச்சு நான் போட்டு மாறா பூ 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 பூ.
வந்ததுல இருந்து அன்றைய திரை இசை பாட்டு கருப்பு வெள்ளை நல்லா இருந்துச்சாம். ஆமா சார் 2000 பாட்டுல 2000 பாட்டு நல்ல பாட்டு இருந்துச்சு, நான் இல்லன்னு சொல்லல சார். ஆனா இன்றைய திரை இசை பாட்டு ஒரு பாட்டு நான் பாடுறேன், அந்த பாட்டோட பொருள் நீங்க மட்டுமில்ல இந்த கூட்டத்தில் இருக்கிற எந்த கைத்தட்ட உங்களுக்கு கை தட்டினாங்கல்ல எந்த ஆண்களாவது நான் பாடுற பாட்டு ஒத்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லிட்டீங்கன்னா எங்க அப்பா வீட்ல இருந்து வளைகாப்புக்கு போட்ட 4 பவுன் வளையல கொடுத்துட்டு போறேன் சார். நீ என்னமா நானே சொல்றேம்மா விளக்கம். இப்ப கலர் வண்ண கோலம் தான் பெஸ்ட், பழைய பாட்டெல்லாம் பெஸ்ட் என்னால நிரூபிக்க முடியும். நிரூபி அண்ணா. ரெடினே? எங்க பாட்டு தம்பி பாடுவோமாடா? பாடலாமா? ஓகே ரெடி சார். அன்னத்த பாத்தையா அப்பத்த கேக்கேனா அப்பாத்தையா அப்பத்த கேக்கேகு அப்பாத்திட்டோ அப்பத்து தூ அப்பாத்தியே. புது கலர்ஃபுல் சாங்ஸ். இது புது பாட்டா? எஸ். எங்க திருப்பி பாடு. கலர் வண்ண கோலங்கள். எங்க பாடு. இந்த சிலபஸ் என்னதுமா? ப்ரொசீஜர் என்ன படிச்சிருக்கீங்க? மேஜர். நான் மேஜர் ஆகி 15 வருஷம் ஆச்சு. தமிழா இங்கிலீஷா? ஹிஸ்டரியா ஏதோ ஒன்று. இந்த பாடலுடைய சப்ஜெக்ட் சிலபஸ் இப்படி பிடிச்சிக்கணும். 2 கை அப்படி பிடிக்கணும், ஒரு கை இப்படி மஞ்சுநாதை பார்த்து இப்படி இப்படி லைட்டாக கிட்னியை ஆட்டணும். உள்ள இருக்க கிட்னியாவா? ஆமாம் சார். கிட்னி இருந்துச்சுன்னா ஆட்டுங்க, இல்லைன்னா மஞ்சுநாதன் ஆட்ட சொல்லுங்கள். மாப்பிள்ள நான் பாடுறேன், நீ கிட்னி எப்படி பண்ணு. ஏற்கனவே பக்கத்தில் கிட்னி எடுத்தால் ஒரு ஆள் இருக்கு. அது என்ன என் விதியை பார்த்தீங்களா? ஓகே ஓகே சார். அன்னத்த பாத்தையா அப்பத்த கேக்கேனா அப்பாத்தையா அப்பத்த கேக்கேகு அப்பாத்திட்டோ அப்பத்து தூ அப்பாத்தியே. இதெல்லாம் ஒரு பாட்டு பாட முடியுமா சார்? அன்றைய திரை இசை பாட்டை மனப்பாடம் பண்றது ஈஸி சார். சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து ஓடு, அது ஈஸி. அம்மா கையில கொடுத்தாதான் 6 100 ஆக்குவான்னு சொன்னாங்களே மஞ்சுநாதன். நான் கேட்கிறேன், உங்களுக்கு உங்க மனைவி யாரு? பொண்டாட்டி. உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா யாரு? உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா யாரு? பொண்டாட்டி. உங்க பெரியம்மாவுக்கு உங்க பெரியப்பா யாரு? பொண்டாட்டி. உங்க அத்தைக்கு மாமா யாரு? பொண்டாட்டி. அவங்கள்ட்ட கொடுத்த காசு 6 100 ஆக்க மாட்டாங்களோ? ஆக்குவாங்க. ஆக்குவாங்கல்ல. சேர்த்த பணத்தை சிக்கனமா அம்மா கையில கொடுக்காதீங்க, பொண்டாட்டி கையில கொடுங்க சார். நாங்க 5000 வந்து நாங்க 6 லட்சம் ஆக்குவோம், 6 கோடி ஆக்குவோம். ஆக்குவிய உங்க அப்பா வீட்டுல கொடுத்து ஆக்குவிய. அங்கதான் சார் 1 2 ஆக்க முடியும். நீங்க 1 4ஆவே ஆக்குவீங்க. பாட்டு சரியில்லை, பண்பாடு சரியில்லை, கலாச்சாரம் இல்லைன்னு சொல்லி சார். கௌதமி வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க சார். மாமியார மதிக்க கூடிய பொம்பளை பிள்ளை சார் நானே. சத்தியமா சொல்றேக்கா, கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது, இன்ன வரையும் மாமனார் மாமியார்னு கூட்டு குடும்பத்தோட வாழக்கூடிய பொம்பளை பிள்ளை சார். நல்லா ஜோர கைதல கொடுங்க. சத்தியமா சொல்றேன், இந்த மண்ணில் நீ சொல்றேன் சார். என் மாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், மஞ்சுநாதன் சார். நீ சரியான பொம்பளைனா மாமியா பிடிக்கும் துண்ட போடுத்தாண்டு. நீ ஒரிஜினல் பொம்பளைனா துண்ட போடுத்தாண்டு. நீ நெச பொம்பளைனா துண்ட போடுத்தாண்டு. 4 பிள்ளை சாயினா நீ துண்ட போடுத்தாண்டு. இருனே அடா அடா, நான் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஓ மாமியார உனக்கு பிடிக்கணும், நீ தாண்டு. ஆத்தாடி காண்றார் சார். ஏன்டா எத்தனை தாண்டுற? 3 மாமியாவா? ஆனா இவன் ரொம்ப தெளிவான ஆளியா. தாண்டுனா மாட்டிக்கிறோன்னு போயிட்டு ரிட்டர்ன்ல வந்தான் பாத்தியல். இவன் பொழைச்சிக்கிருவான் சார். கலர் வண்ண கோலங்கள் பாடல்களை கேட்கிற நாங்கெல்லாம் என் மாமியாவை பார்த்து அத்தை அப்படி நான் கூப்பிடுறது இல்ல சார், அம்மா. அப்பா. மாமனாரை பார்த்து மாமா அப்படி நான் கூப்பிடுறது இல்ல சார், அப்பா. அப்படி பண்பாடு தெரிஞ்ச பொம்பளை பிள்ளை இந்த காலத்துல வாழ்க்கை எவ்வளவு பாத்தியலா? சொல்லுங்க. மாமனாரை பார்த்து அப்பா, எஸ். மாமியாவை பார்த்து அம்மா, அப்போ உன் புருஷனை பார்த்து அண்ணே, உன் குழந்தனை பார்த்து தம்பி, அப்படியா கூப்பிடுவேன் சார்? அப்போ உங்க அப்பா அம்மா வேணான்னு கூப்பிடுவேன், அத்தை மாமான்னு கூப்பிடுவீங்களோ சார்? மனைவிங்கிறவ பூ மாதிரி சார். நாங்க அள்ளி பூவாகிறதும் அரளி பூவாகிறதும் கட்டின புருஷன் உங்க கையில இருக்க ஞாபகம் வச்சுங்க. அது உண்மைதான். உங்க வீட்டுல இருக்க வரைக்கும் அள்ளி பூவா தான் இருக்கீங்க.
எங்க வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் அரளி பூவா மாறுறீங்க. இந்த மாதிரி குறுக்க பேசினா நானும் அரளி விதையை கூட அரைச்சு கொடுக்க தயங்க மாட்டேன். குடு, நாங்க வேணாம்னு சொல்லல. இப்ப மீன் குழம்பு வைக்கிற உப்பு இருக்கான்னு எப்படி பாப்ப? கரண்ட்ல எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்பேன். மீன் குழம்பு வைக்கிற கரண்ட்ல எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்பேன். சாம்பார் வைக்கிற கரண்ட்ல எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்பேன். கரண்டில எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்பேன். ஆமா. அதே மாதிரி அரளி விதையை அரைச்சு நீங்க டேஸ்ட்டை பார்த்துட்டு கொடுங்க, அப்புறம் நாங்க சாப்பிட்றோம் ஆம்பளைக்கு. சார் நிறைய ஆண்கள்லாம் கை தட்டாதீங்க சார். இந்த தமிழ்நாட்டிலே எல்லா பெண்களுக்கும் நடக்கிற அநீதி என்ன தெரியுமா? நாங்க ஒரு கறி குழம்போ மீன் குழம்போ கருவாட்டு குழம்போ வச்சோம்னா உப்பு இல்ல காரம் இல்லைன்னா யாரை சார் திட்டணும்? யாரை மஞ்சுநாதன் சார் திட்டணும்? வச்ச பொண்டாட்டியை திட்டணும், வச்ச மனைவியை திட்டணும் சார். அதை விட்டுட்டு எங்க அப்பா அம்மா ஏன் சார் இந்த உலகத்துல இருக்க புருஷமர்களை திட்டுறீங்க நான் கேட்கிறேன். சரியான கேள்வி சார். குழம்பு சரியா வைக்கலன்னா குழம்பு வச்ச பொண்டாட்டிட்ட தானே திட்டணும். ஏன் எங்க அப்பா தலையெல்லாம் திட்டுறாயின்னு கேக்குறேன். ஏன் சார் அப்படி? நியாயமான கேள்வி சார். சொல்லுங்க சார். இந்த கேஸ் ஹைகோர்ட்ல போனா கூட ஜெயிக்கும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னது? இப்ப இந்த மைக் வாங்குறோம், சரியா வேலை செய்யல, யாரை திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். இப்ப இந்த போன் வாங்குறோம், சரியா வேலை செய்யல, யாரை திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். இப்ப சட்டை வாங்குறோம், கிழிஞ்சு போயிருது, யாரை திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். இப்போ நீ குழம்பு சரியா வைக்கல, யாரை திட்டணும்? உன்னை தயார் பண்ணி அனுப்பினவங்க அப்பாலத்தால திட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? நியாயம்னா கை தட்டுங்க சார். நிறைய கல்யாணம் ஆகாத செட்டெல்லாம் நின்றுட்டு கை தட்டுறீங்க. தம்பி அக்கா ஒரு விஷயம் சொல்லி தரேன். பொண்ணு பார்க்க போனீங்கன்னா பொண்ணு குண்டா இருக்குன்னு வேணான்னு சொல்லாதீங்க. 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு குண்டாதான் ஆக போகுது. அதுக்கு குண்டான பொண்ணை கட்டிட்டு போயிட்டே இருக்கு சார். அதைத்தான் நாங்களும் சொல்றோம். என்னது? நாங்க பொண்ணு வாக்க வரும்போது மாப்பிளைக்கு சொட்டா இருக்குன்னு வேணாம்னு சொல்லாத. 10 வருஷம் கழிச்சு அவனுக்கு சொட்டை விழுவத்தான் போது நீ கட்டிக்கங்கிறான் சார். என்னடா சந்தேகம்? எப்படி கல்யாணம் முடிச்சு 2 உள்ள பிறக்கத்தான் போகுது. இவன் யோசனை ஊராமே வேற மாதிரியே இருக்கு. இவன் என்ன சொல்றான்னா, புதுசாக வயல் வாங்கி நடவு நட்டு உரம் போட்டு விவசாயம் பண்ணி கருத இருக்கிற விட விளைஞ்ச வயலாக வாங்கலாம்னு யோசனையில் இருக்கிறான். உன் யோசனை சரிதான். அங்கிட்டு திருவாரூர் பக்கம் ஒருத்தன் தர்றான், அவனோட போ. யோசனை சரியா இருக்கும். திட்டவோ தேட ஒரு துணை அழகா இந்த காலத்துல வரும்பொழுதுதான் சார் வாழ்க்கை கூட சந்தோஷமா இருக்குன்னா கலர் வண்ண கோலங்கள் பாடல்களை கேளுங்க சார். சார் நான் ஒரே ஒரு விஷயம் தான், விறகு விற்கிறவன் கையில வீணையை கொடுத்தா எப்படி அவனுக்கு தெரியும்? விறகு மாதிரி வித்துட்டு போயிருவான். விறகு மாதிரி தான் தெரியும். வாசிக்க தெரியாத மஞ்சுநாதனுக்குலாம் வீணையை கொடுத்தா அவர் என்ன பண்ணுவாரு? இவருக்கு வாசிக்கவும் தெரியாது, நேசிக்கவும் தெரியாது. இவன் நேசிக்கிற மனைவி கிடைச்சதான் பெரிய விஷயம். உங்களுக்கு சுவாசிக்கவாது தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும் சார். படிக்க தெரியாத ஆணிடம் கொடுக்க கூடாத புத்தகம் பெண் சார். இந்த காலத்துல ஆண்கள் நிறைய ஆண்கள் மனைவியை குறை சொல்றீங்களே சார். அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன். மனைவியோட கோபம் நிலா மாதிரி. நிலா மாதிரி. நிலா பார்த்துருக்கீங்களா? பெருசா இருக்கும். அதே மாதிரி மனைவியோட கோபம் முதல்ல பெருசா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் குறையும், அப்புறம் கொஞ்சம் குறையும், அப்புறம் காணாம போயிடும். நடுவர் அவர்களே, உண்மைதான். ஆமா சார். இனி யாரும் கோவப்படாதீங்க சார். என்ன கேட்டான் தெரியுமா? என்னது? மாமா மனைவியோட கோபம் நிலா மாதிரி தான், நைட்டு வரும் பகல்ல போயிருங்கிறான் சார். வீரமான மாப்பிளைய கட்டிக்கிட்டா அந்த காலம், வீட்டு வேலை செய்யற மாப்பிளைய கட்டிக்கிட்டா இந்த காலம். எலவட்டுக்கல்ல தூக்குனாதான் பொண்ணுன்னு சொன்னா மஞ்சுநாதனுக்கு உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்குமா? சொல்லுங்க. எல்லா ஊர்லயும் எலவட்ட கல் இப்பவும் இருக்கு. அப்பெல்லாம் தூக்கி போட்டா பொண்ணு கொடுத்தான். இப்பெல்லாம் எல்லா ஊர்லயும் கிடக்கு. தொட்டு கும்பிட்டுட்டு பொண்ணு கட்டிட்டு போயிருக்காங்க. இவன் நான் தூக்க சொன்னா எப்போ தூக்கி எப்போ கும்பிடுவோம். ஜல்லிக்கட்டு மாடதான் அடக்கடா பொண்ணுன்னு சொன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகுமா? நீங்க மாட்டை தான் அடக்கிருக்கீங்களா நான் கேட்கிறேன். அடக்கிருக்கீங்களா சார் மாட்டை? அப்படி சொல்லாத. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி மஞ்சு விரட்டுல ரொம்ப தீவிரமா இருந்தேன். என்ன சார் சொல்றீங்க? அதுக்கு கூப்பிட்டு பைசல் போட்டாங்க எங்க ஊர்ல. மஞ்சு விரட்டுக்கு போய் யாராவது அது மாதிரி பண்ணுவாங்களா? பைசல் போட்டான் எங்க ஊர்ல. ஏன் சார் பைசல் போட்டான்? ஏன் பைசல் போட்டாங்க? யாரா? மஞ்சு அப்பா தான்டா. நான் மஞ்சுலாங்கிற ஒரு பிள்ளைய விரட்டிக்கிட்டு சார். ஒரு காலத்துல எல்லாம் முதிர் கன்னிகள் இருந்தாங்க சார். அன்றைய திரை இசை பாட்டை கேட்கிறவங்க எல்லாரும் பாடம் பாடம்னு சொல்றாங்களே, முதிர் கன்னிகள் இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல ஒவ்வொரு ஊர்லயும் 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத முதிர் கண்ணன்கள் நிறைய இருக்காங்க சார். அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லி தர, கல்யாணம் ஆகணும்னா எங்க பாட்டை கேளுங்க சார். என்ன பாட்டு? என்ன தெரியுமா? டிகிரி படிச்ச மாப்பிள்ளைகளுக்கு வேணாம், டிகிரி காப்பி போடுற மாப்பிள்ளை தான் வேணும். லேப்டாப் ஓபன் பண்ணி பாக்குற மாப்பிள்ளை தான் வேணும். எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு 5-6 டப்பா ஓபன் பண்ணி பாக்குற மாப்பிள்ளை தான் வேணும். மொத்தத்துல ஆபீஸ் போற மாப்பிள்ளை வர, அடுப்பாங்கரைக்கு வர மாப்பிள்ளை இருந்தா
கல்யாணம் சீக்கிரம் நடந்துரும். அப்போ ஹோட்டல் சமையல் மாஸ்டர் மட்டும்தான் உங்களுக்கு வேணும். அப்படி இருக்கும்போது அடுப்பாங்கற எப்படி தெரியுமா இருக்கும்? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. இது கூட்டம் போல் இது கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. வாழ்க்கை. அன்றைய திரைசை பாட்டு ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க, அழகான பாட்டு சார். மாசி மாச கடைசியிலே மச்சான் வந்தாரு. ஆனா வாசிக்காதீங்க, நான் கேக்குறேன். மாசி மாசம் கடைசில மச்சான் வந்தாருன்னா பங்குனி மாசம் கடைசில யார் வந்தா? அப்படி கேளு, அப்படி கேளு. சித்திரை மாசம் கடைசில யார் வந்தா? அப்படி கேளு. ஆடி மாசம் கடைசில யார் வந்தா? அப்ப நவம்பர் மாசம் கடைசில நடுவரா வந்தீங்க. நான் கேக்குறேன், இந்த மாசம் நவம்பர் மாசம் எனக்கு அதுக்கு இந்த சம்பந்தம் சொல்லுங்க சார். அடுத்த ஒரு பாட்டு, இதுவரை ஆண்களை தொட்டதில்லை, இதுவரை ஆண்களையே தொட்டதில்லை, புள்ள மட்டும் எப்படி சார் பெத்தாங்க? நான் கேக்குறேன். ஒரு டஜன்ல பெத்தாங்க சார். ஆத்தா இட்லியை விக்கிற மாதிரி குழந்தை பெத்தது உங்க காலம். கண்ணே கண்ணுன்னு 2 பிள்ளைய பெத்து சிக்கனமா வாழறது இந்த காலம் இல்லையா? சொல்லுங்க சார். சார், கவிஞர் வாலி கவிதை படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். கவிஞர் கண்ணதாசன் கவிதை படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். மஞ்சுநாதன் சார், கவிஞர் வைரமுத்து கவிதை படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். இப்ப நான் சொல்ற ஒரு கவிஞருடைய புத்தகம் நீங்க படிச்சிருந்தா சொல்லுங்க. கவிஞர் பச்சைமுத்து அவங்க கவிதை படிச்சிருக்கீங்களா? கவிஞர் பச்சைமுத்தா? யாராவது படிச்சிருந்தா கை தூக்குங்க சார். அப்படி ஒரு கவிஞரை நான் பார்த்ததும் இல்ல, புத்தகத்தை படிச்சதும் இல்லையே சார். என்ன இப்படி சொல்றீங்க? உண்மையிலே கவிஞர் பச்சைமுத்து கவிதைகள் நான் இதுவரை கேள்விப்பட்டது டைரக்டர் தானே? யாருமே சார் படிச்சது இல்லம்மா. கண்ணதாசன் கவிதை, வாலி, வைரமுத்து. கண்ணதாசன் கவிதை, வாலி கவிதை, வைரமுத்து கவிதை, பங்காளி வெள்ளச்சாமி கவிதை கூட படிச்சிருக்கேன். எல்லா கவிதையும் படிச்சிருக்கீங்க? எல்லா கவிதையும். கவிஞர் பச்சைமுத்து இல்லம்மா. என்னுடைய கணவர். மரியாதை கட்டலாம். ஏன் சார்? அவன் என்ன கவிதை எழுதுனா? என்ன கவிதையா? உங்களுக்கு கவிதை எழுத தெரியாதுன்னா அவர் அப்படி சொல்லாதீங்க சார். நான் சொல்றேன் சார், கவிஞர் கண்ணதாசன் கவிதை படிச்சதுல இந்த கவிஞரானவர் சார். நீங்களாம் முதல் இரவுல கவிதை சொல்லிருக்கீங்களா? முதல் இரவுல வேணா கவிதை சொல்லிக்கிட்டு இருப்பானா? மஞ்சுநாதன் சார் சொன்னீங்களா? கவிதை சொன்னார் சார். கவிஞர் கண்ணதாசன் கவிதையை பார்த்துட்டு முதல் இரவு அன்னைக்கு கவிதை. ஒரு கவிதைக்கு ஒரு குழந்தை சார் எனக்கு. சத்தியமா சார். 13 வருஷத்துக்கு முன்னாடி முதல் இரவுல ஒரு கவிதை சொன்னார். என்ன கவிதை தெரியுமா? எல்லோருக்கும் உயிர் எழுத்து ஆவில் தொடங்குகிறது, எல்லோருக்கும் உயிர் எழுத்து ஆவில் தொடங்குகிறது, எனக்கு மட்டும் உயிர் எழுத்து நீ என்று தொடங்குன்னு சொன்னாரு. 10 மாசத்துல புள்ள சார். கட்டிங் போட்டிருந்திருக்கான், வளரி இருக்கான். அடுத்த புள்ள உடனே இல்லை சார். அடுத்த கவிதை உடனே இல்லை. 9 வருஷம் கழிச்சு கொரோனாவில் கவிதை சொன்னார் சார், லீவில். என்ன கவிதை தெரியுமா? போன வாரம் நீ அஷ்டமி, இந்த வாரம் நீ நவமி, என் உயிரே நீ தான் கௌதமின்னு சொன்னார். 2வது புள்ள சார். நம்ம கவிதை சொல்ல வேணாம்னு சொல்லு. ஏன்? 2 புள்ள போதும். கவிதை சொல்லணும் சார். வாழ்க்கை எனக்கு ஒரு கவிதை சொல்லணும்னு தோணுது. பக்கத்துல சொல்லு. உன் கவிதை வேஸ்டா போ. அப்படி அந்த கவிதை கூட பாட்டா வர்ணிப்பார் பாருங்க. மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு, பட்டு கண்ணோ செஞ்ச மண்ணு அது பொன்னூறு, காது செஞ்ச மண்ணு அது மேலூரு, அவ உதடு செஞ்ச மண்ணு மட்டும் தேனூரு, கருப்பு கூந்தல் செஞ்சது கரிசல் பட்டி மண்ணுங்க, தங்க கழுத்து செஞ்சது சங்ககிரி மண்ணுங்க, வயழகு செஞ்சதெல்லாம் வைகையாத்து மண்ணுங்க, பல்லழகு செஞ்சது கொள்ளையூர் மண்ணுங்க, எட்டு செய்ய மண்ணுக்கு சுத்தி சுத்தி வந்தங்க, நிலாவில் மண் எடுத்து நெத்தி செஞ்சை பாருங்க. தந்தானே தந்தானே தந்தான கோயிலே, சாமி வந்தானே வந்தானே என்னோட மயிலே, தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை, பொம்மை இல்ல பொம்மை இல்ல பொம்மை. அன்றைய திரையிசை பாடல் கலர் வண்ண கோலம் இன்னைக்கு எப்படி தெரியுமா சார் இருக்கு? சார் காலம் நல்லா இல்ல, காதல் நல்லா இல்லன்னு சொன்னாங்க சார். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார்.
இணையத்துல வந்த ஒரு விஷயம் நிறைய நல்ல மனிதர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க சொல்றேன். 93 வயசு ஒரு தாத்தா சார், 93 வயசுள்ள ஒரு தாத்தா தன் மனைவிய வயசான நிலையில் அந்த பாட்டி கையை பிடிச்சிட்டு ஒரு நகரத்துல ஒரு தங்க கடைக்கு உள்ள போவார் சார். தன் மனைவிக்கு சேர்த்து வச்சிருந்த பணத்தை வச்சு ஒரு தங்க சங்கிலி வாங்கணும்னு நகைக்கடை உள்ள போலான்னு போறாரு. அவருடைய தோற்றத்தை பார்த்து அந்த கடையில வேலை செய்யற எல்லாரும் யாசிப்பவர் நினைச்சிட்டாங்க, பிச்சை எடுக்கிறவங்க நினைச்சு போங்க போங்கன்னு சொல்லும் போது அந்த கேமராவில் பார்த்துட்டு இருந்த கடை முதலாளி பார்த்துட்டு ஓடி வந்து இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது அந்த தாத்தா சொல்றாரு, ஏன்பா என்கிட்ட ஒரு 1120 ரூபா இருக்கு, அதை வச்சு என் மனைவிக்கு இருக்கிற இந்த தங்க சங்கிலியை கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த தாத்தா கேட்கிறாரு. அந்த ஓனர் கேட்குறாங்க, ஏங்க ஐயா இத்தனை வருஷமா வாங்கி தராம ஏன் இப்போ வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்பொழுது, இல்லைங்க கடைசி காலத்துலையாவது இதுவரையும் நான் சேர்த்து வச்சிருந்த நான் பணத்தை வச்சு என் மனைவிக்கு ஒரு தங்கச்சங்கிலி கூட நான் வாங்கி தரலேன்னு கடைசி காலத்தில் நினைச்சிடக்கூடாதுன்னு இந்த பணத்தை வச்சு வாங்கணும்னு நினைக்கிறேன்னு அந்த 93 வயசுள்ள தாத்தா நினைக்கிற அந்த விஷயத்தை அந்த ஓனர் முதலாளி தெரிஞ்சுக்கிட்டு என்ன தெரியுங்களா செஞ்சாரு, ஐயா இந்த பணம் வேணாம், இந்த நகையை இந்த தங்க சங்கிலியை நீங்க எடுத்துட்டு போங்க, இந்த பணம் எனக்கு வேணாம், ஆனா உங்க மனைவி மீது உள்ள காதல் இருக்குல்ல அதுக்கு நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணா போதும், உங்க பணம் வேணான்னு தங்க நகை கடை முதலாளி சொல்றாருன்னா அந்த காதலுக்கு கிடைச்ச வெகுமதி என்ன சார்? இந்த காலத்துடைய காதல் உண்மை இல்லையா? நான் கேட்கிறேன், நினைச்சு பாருங்க சார். என்ன மஞ்சுநாதன் எவ்வளவு கஷ்டம். இவன் உருப்பட மாட்டான். ஏன் சார்? அந்த தாத்தா பாட்டி எந்த ஊர்னு கேட்டா நியாயம், நகைக்கடை எங்க இருக்குன்னு கேளு, நம்மளும் போய் வாங்கிட்டு வருவோம்ங்கிறான். வயசான நிலையில மனைவியை காதலிக்கணும்னு இன்றைய அந்த காலத்துல உள்ள தாத்தா கூட இன்றைய காலகட்டத்தில் வாழ முடியும்னா எங்களுடைய திரை இசை பாட்டு நல்லா தானே சார் இருக்கு. நிறைவா ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யறேன் சார். நிறைய பெத்தவங்க எல்லாம் வந்திருக்கிறீங்கக்கா, இப்ப பொம்பளை பிள்ளைய பார்த்து உன்னுடைய ஹீரோ யாருன்னு கேட்டா என் அப்பா தான் மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? இறைவனிடம் வேண்டி பிறந்தால் அது ஆண் பிள்ளை, இறைவனிடம் வேண்டி பிறந்தால் அது ஆண் பிள்ளை, அந்த இறைவனே வந்து பிறந்தாதான் சார் பொம்பளை பிள்ளை. ஒரு அப்பா டைரியில எழுதியிருப்பாரு, என் மகனுடைய உறவு என் மருமகள் வரும் வரை, என் மகளுடைய உறவு என் மருமகள் வரும் வரை, என் மகளுடைய உறவு என் ஆயுள் வரைன்னு ஒரு தந்தை ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா அந்த காலத்து திரை இசை பாடலை விட இந்த காலத்து திரை இசை பாட்டு கேட்கிற நாங்க பாசத்துல ஒன்றும் குறைஞ்சு போகலையே சார். எனக்கு கொரோனாவில் குழந்தை பிறக்கும்போது ஒரு விஷயத்த சொல்றேன் சார். கொரோனாவில் குழந்தை பிறக்கும்போது அந்த ஜிஹெச்ல யாருமே வந்து என் குழந்தைய பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஊர் கட்டுப்பாடு இருக்கும் பொழுது யாருமே மாஸ்க் போட வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா குடும்பத்தில் உள்ள 4 உறவுகள் பார்க்கலாம்னு சொன்னாங்கக்கா. அப்ப நான் பெட்ல இருக்கும்போது என் பிஞ்சு பிள்ளைய வந்து பார்க்க என் மாமியார் ஓடி வந்து நம்ம வம்சம் பிறந்துச்சுன்னு ஓடி வந்து பார்த்தாங்க. என் வீட்டுக்கார் தான் ரத்தம் வந்துச்சுன்னு பார்க்க வந்தார். என் சொந்த பந்தம் என் பங்காளிலாம் புதுவரவு வந்துச்சுன்னு பார்த்தாங்க. ஆனா எங்க பெத்த எங்க அப்பா மட்டும் அந்த ஹாஸ்பிட்டல் ஓரமா நின்று என் புள்ள நல்லா இருக்கான்னு ஓடி வந்து பார்த்தாருன்னா இந்த காலத்துல தந்தை பாசம் நல்லா இருக்கே சார். தந்தை பாசம், அப்பா கையை பிடிச்சிட்டு போற இன்பத்தை ஒரு நாட்டுப்புற கவிஞர் அழகா சொன்னா நிறைவா, அப்பா கையை பிடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும், என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கிறோ, அப்பா கையை பிடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும், என்னை ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கிறோ, பார்க்கத்தாரு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சுப்பு போலதான் எங்க அப்பா சிரிப்பாரு, அப்பா கையை பிடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும். நடுவர் அவர்களே, இந்த உள்ள பெற்றோர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க உங்க பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது பொண்ணை கொடுப்பீங்களோ, பொருளை கொடுப்பீங்களோ, காரை கொடுப்பீங்களோ, பங்களா கொடுப்பீங்களோ, அது எவனாலையும் பறிச்சுட்டு போக முடியும், எவனாலும் பறிக்க முடியாத அழியா செல்வமான கல்வி செல்வத்தை உங்க பொம்பளை பிள்ளைக்கு கொடுங்கக்கா. கட்டினவன் கைவிட்டாலும் ஒருபொழுதும் அந்த கல்வி கைவிடாது. அந்த உச்ச நிலையை கூட இன்று கலர்வண்ண கோல பாடல்களை கேட்கிற நாங்க ஒருபோதும் சளைத்தவர்கள் அல்ல. இன்னைக்கு கிரிக்கெட்டா இருக்கட்டும், கால்பந்தா இருக்கட்டும், ஆடு மேய்ச்ச பெண்கள் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறோம், மாடு மேய்ச்ச பெண்களுக்கு மாடன்கள்
ஆளா இருக்கிறோம். மெட்டி போட்ட கால்கள் மெட்ரோ ட்ரெயின் ஓட்டுறோம். கரண்டி பிடித்த கால்கள் இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஓட்டுறோம்னா அன்றைய திரையிசை பாடலை விட கலர் வண்ண கோலம் தான் இன்று நல்ல திரையிசை பாடலையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, அருமையான பேச்சு. கடைசியில் முடிக்கும் போது சொன்னாங்க, பெண் பிள்ளைகளை படிக்க வையுங்கள் அப்படின்னு. முதல்ல காலேஜில் யாருன்னு தெரியுமா? இத்தனை பெண்கள் பேசுறீங்க, பெண் பிள்ளைகளை படிக்க வைங்கன்னு சொல்றீங்க. முதல்ல காலேஜில் படித்த பெண் பிள்ளை யாரு தெரியுமா? அவங்க இல்லை, ரமாபாய் அப்படிங்கிற ஒரு பெண்ணு தான் முதல்ல மும்பையில் கல்லூரியில் அப்ளிகேஷன் போட்டாங்க. அப்போ பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு ஒரு திட்டம், சட்டம் இருந்த காலம். சட்டம் கிடையாது, மக்களுக்குள்ள ஒரு கொள்கை இருந்த காலம். ரமாபாய் அப்ளிகேஷன் போட்டோன்னா இது ஆம்பளை பேர்னு நினச்சி அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பெண்ணு காலேஜுக்கு போகும்போது ஒரு சமூகம் அவரை விரட்டிக்கிட்டு வர்றாங்க. அந்த அம்மா தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக கோர்ட்டுக்கு வந்து சேர்றாங்க. கோர்ட்டில் வந்து என்னைய காலேஜில் சேரக்கூடாதுன்னு கொல்ல வர்றாங்க அப்படின்றாங்க. அப்போ ஜட்ஜுக்கிட்ட ஒடியாந்து சொல்கிறாங்க. அந்த ஜட்ஜ் சொன்ன பதில் ஒன்றுதான், என்னை நீ கணவனாக ஏற்றுக்கொள்கிறாயா என்று அந்த ஜட்ஜு கேட்டார். அவர் பேர் ரானடேங்கிற ஜட்ஜ். ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா உடனே ஜீப்பில் ஏற்றினார். டேவிட்சன்கிற கல்லூரி மும்பையில், என் மனைவி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுங்க, படிக்கிறதுக்கு இங்கே அட்மிஷன் போடுங்க அப்படின்னார். முதல் பியூசி படித்த ஃபிசிக்ஸ் படித்த பெண் ரமாபாய். அப்படித்தான் கல்வி இந்த உலகத்தில் முன்னுக்கு வந்தது. அதை முன்னிறுத்தி சொல்லியிருக்காங்க. பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தை பதிவு செய்திருக்கிற பாண்டிச்சேரி கௌதமிக்கு அரங்கம் நேர்ந்த ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். இப்பொழுது 2 பேர் தான் பேசியிருக்காங்க. மணி 10 ஆக போகுது. இப்படியே உங்களை விட்டேன்னா விடிஞ்சு கடைசியில் பால் பலகாரம் சாப்பிட்ற அளவுக்கு என்னை விட்டு வாங்கி கொஞ்சம் பட்டிமன்றத்தை விரைவாக கொண்டு போகணும். இப்பொழுது நேரத்தை மாற்றி பாடலுக்கென்றே பிறந்திருக்கக்கூடிய சென்னை ராணிக்குமார் அவர்கள் வர்றாங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பாம். கருப்பு